بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹ் சூரா யாசீனில் 2 ஐன்கள் நிறைவடைந்து 3வது ஐனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிசாலா பற்றி அதை போன்று இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லி இந்த குர்ஆன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார், அதை மறுக்கக்கூடியவர்கள் யார், எதனால் அவங்க மறுக்கிறாங்க, அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும் செய்யாட்டியாலும் ஏன் சமம், அவங்களுடைய மனநிலை என்ன, இன்னும் யார் நல்லுணர்வு பெறுவார்கள் எப்படிங்கிறத பற்றியெல்லாம் முதல் ஐனில் சொல்லியிருந்தான். 2வது ஐன் அது ஒரு பெரிய ஐன், கிட்டத்தட்ட 13வது வசனத்தில் தொடங்கி 32வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய சாப்டர்னே சொல்லலாம். யாசினோட முக்கிய பகுதி அதுதான். அந்த 3 தூதுவர்கள் அந்தாக்கியா மக்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு ஹபீபு நஜர் எனக்கூடியவருடைய ஒரு என்ட்ரி, அவர் எதனால சொர்க்கவாசி ஆனாரு, அதுக்கு பிறகு அந்த சமூகம் அளிக்கப்பட்ட வரலாறு இதெல்லாம் சொல்லப்பட்டது. சாஹிபு யாசினுடைய சாப்டர் இந்த 2வது மத்திய பகுதியில தான் வந்தது. அதுதான் பெரிய பகுதி. அடுத்து இப்ப 3வது ஐன் இருக்குல்ல, 33வது வசனத்திலிருந்து துவங்கக்கூடிய அந்த 3வது ஐன், இதுல வந்து அல்லாஹ் சில அத்தாட்சிகளை பத்தி பேசுறான். ஆயா என்று ஆரம்பிக்கிறான். பல அத்தாட்சிகள் அல்லாஹ் சொல்றான். சூரியன் அத்தாட்சி, சந்திரன் அத்தாட்சி, பூமி ஒரு அத்தாட்சி, இப்படி நிறைய சில அத்தாட்சிகளை சொல்லி அல்லாஹ் தான் இறைவன் தான் என்பதற்கான சில சான்றுகளை இறைவனை மறுக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றான். அந்த அத்தாட்சிகள் எல்லாம் இடம்பெறக்கூடியது அந்த 3வது ஐனு. அதுல முதல் 5 வசனங்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிட்டிங்ல நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وآية لهم இவர்களுக்கு சான்றாக இருக்கிறது. இவர்கள்னா இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே இதோ இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான சான்று. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், இறை நிராகரிப்பாளர்கள், உலக மக்கள் எல்லாரையும் அல்லாஹ் முன் வச்சு சொல்ற ஆயத்துல்லஹும் இவர்களுக்கு சான்றாக இறை அத்தாட்சியாக திகழ்கிறது. ஆயா என்பதனுடைய பொருள் என்னன்னா, அதனுடைய அசல் அர்த்தம் என்னன்னா சான்றுன்னு அர்த்தம். அத்தாட்சி, சான்று. வசனத்தை கொண்டு நம்ம ஆயத்துங்கிற வார்த்தையை வசனம் என்ற பொருள்ல சொல்றோம். எந்த அடிப்படையில் சொல்றோம்? ஒவ்வொரு வசனமும் இறைவனின் ஒவ்வொரு வசனமும் இறைவனின் சான்று, இறைவனுடைய அத்தாட்சிகள். அந்த அடிப்படையில் வாயத்துலகும் இவர்களுக்கு சான்றாக திகழ்கிறது. அல் அருதுல் மைத்தா இறந்த பூமி, அதாவது வறண்ட பூமி இருக்குல்ல, புற்பூண்டுகள் முளைக்காத வறண்ட வெடித்து இருக்கக்கூடிய அந்த பூமியை வந்து செத்த பூமி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்ப அதாவது உயிரற்ற ஒரு பூமியை போட்டு, இந்த உயிரற்ற பூமி புற்பூண்டுகள் இல்லாத காய்ந்து வறண்டு போய் இதுல எந்த பலனும் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பூமி இருக்குல்ல, அது அல்லாஹ்வுல ஒரு சான்றா சொல்றான். இந்த இறந்த பூமி இருக்கே, இது ஒரு ரீதியில உங்களுக்கு சான்றுப்பா, ஒரு அத்தாட்சியாக திகழ்கிறது. எப்படி? அஹீனாஹ, அதை நாம் உயிர்ப்பிக்கிறோமே. இறந்த பூமி நீங்க தான் சொல்றீங்க, செத்த பூமி நீங்க தான் சொல்றீங்க. ஒரு மழை பொழிவிக்கப்பட்ட பிறகு அதுல இருந்து தானியங்கள் முளைக்கிறதா அல்லவா, செடி கொடிகள் முளைக்கிறதா அல்லவா, அப்ப அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம். வஹ்ரஜ்னா, அதை உயிர்ப்பித்து அதிலிருந்து நாம் வெளியேற்றுகிறோம், வெளிக்கொண்டு வருகிறோம். மின்ஹா, அதிலிருந்து ஹப்பன் தானியங்களை, ஃபமின்ஹு யாக்குலூன் அதிலிருந்து அவர்கள் உண்கிறார்கள். பொதுமக்கள் அதிலிருந்து உண்கிறார்கள். செத்த பூமி நம்ம தான் சொல்றாங்க. ஒரு மழை பொழிவித்த பிறகு அதிலிருந்து செடி கொடிகள் மரம் செடிகள் எல்லாம் முளைத்து கனிகள், காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் எல்லாம் கிடைக்குது, சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப செத்த பூமின்னு சொன்ன அவங்களே அதிலிருந்து உணவை வாங்கி அதே வாயில அவங்க உணவும் சாப்பிடுறாங்க, உயிர்ப்பிக்கப்பட்டதை அவங்க பார்க்குறாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இல்லை, இறைவன் ஒருவன் இல்லை என்று நம்ம இருக்கக்கூடிய நீங்கள் இதை ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பானான்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்ன? முதல் ஐன்ல அல்லாஹ் சொன்னது, அந்த உலகம் அழிவுக்கு பிறகு மறு உலகம் என்பது ஒன்று இருக்கிறது. அதை சொல்ல வந்த அந்த இறை தூதரை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த எச்சரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பா 2வது என்னுடைய முழுக்க கான்செப்ட் என்னவா இருந்தது? ஹபீபு நஜர் சொன்னதும் என்னது? அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியில சொல்லி முடிச்சது என்ன? வயின்குல் இல்லாம ஜமீஉல் எதைனா மஹ்தரும், எல்லாரும் அல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டப்படுவீங்க. அதை மறுக்கிறனாலதான் எல்லா பாவமும் உலகத்துல எல்லாருமே செய்யறாங்க. அல்லாஹ் முன்னாடி நம்ம வருவோங்கிற நம்பிக்கை இல்லாதனாலதான். அப்ப அல்லாஹ்ல இறந்த பூமியை ஒரு சாட்சியா சொல்றான். அந்த இறந்த பூமி ஒரு சான்று. இதுல இருந்து எப்படி இறந்த பூமியிலிருந்து உயிருள்ள செடிகள் வருவதை போன்று, இறந்த பிறகு நீங்க மண்ணோடு மண்ணா மக்கி போன பிறகு பூமியிலிருந்து செடிகள் வருவதை போன்று பூமியில் புதைக்கப்பட்ட நீங்கள் பூமியிலிருந்து உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் வச்சிருக்கிறான். எதை சொன்னாலும் அல்லாஹ் இதுல தான் வந்து நிற்பான். அதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண நினைக்கிறவங்க, அல்லது ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, அல்லது ஒரு பிசினஸ் மேன்
தன்னுடைய ப்ராடக்ட்டை விற்கிறது, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, அதை முன்னிறுத்துறது, அதை விற்கிறது தான் அவனுடைய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்ல எதை பேசினாலும், வரலாறு பேசினாலும் சரி, 2வது ஐன்ல இங்க அத்தாட்சிகளை பத்தி பேசும்போது சரி, எங்கே அல்லாஹ்ல எதை பேசினாலும் அதிலிருந்து அல்லாஹ்ல சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நீங்க உயிர் கொடுத்து நீங்க இதை மாதிரி தான் எழுப்பப்படுவீங்க. செத்த பூமியிலிருந்து புற்பூண்டு வருவதை போன்று செத்து போன பிறகு நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு நீங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க, முன்னாடி வரப்போறீங்க. அந்த ஆகிரத்தினுடைய அந்த செய்தியை பத்தி, அந்த உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய மறுமையுடைய வாழ்வை பற்றி தான் அல்லாஹ் தஆலா அதுல தான் எல்லா இடத்துலயுமே நிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நீங்க சாப்பிடுறீங்க, கொள்றீங்க. وجعلنا فيها الله இன்னும் தொடர்றான். وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون وجعلنا فيها அந்த பூமியிலே நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் ஜன்னாத்தின் பல தோட்டங்களை மின் நஹீலின் நஹீல் என்றால் பேரிச்சம் தோட்டங்களை நம்ம இந்த பூமியிலிருந்து நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம், வளரச் செய்திருக்கிறோம். வஅனாபின் அதே போன்று திராட்சை கொடிகளை வஃபஜ்ஜர்னா பீரிட்டு நாம் பிளக்கச் செய்கிறோம் ஃபீஹா அந்த பூமியிலே மினல் உயூன் ஊற்றுகள். அப்ப இறந்த பூமின்னு நீங்க விட்னஸா சொன்ன அந்த பூமியிலிருந்து பேரிச்சம் மரம் முளைக்குது. அது ஒரு உஷ்ணம் கொண்டது பேரிச்சம் மரம், அப்படிப்பட்டதும் இந்த பூமியில தான் வருது. ஐனப் குளிர்ச்சியான என்ன சொல்வது, நீர் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய திராட்சையும் இந்த இறந்த பூமியிலிருந்து அல்லாஹ்ல உருவாக்கினானே இல்லையா, குளிர்ச்சியான, சாப்பிடும் போதே மதுரமானது. இப்போ ஃபஜ்ஜர்னா இந்த இறந்த பூமியிலிருந்து அல்லாஹ்ல தண்ணீரை கொண்டு வரலையா, ஊற்றுகளை கொண்டு வரலையா, இது யாரு, நீ செஞ்சியா, நீ உருவாக்குனியா, நீ மரத்தை வளர்த்தியா, நீ மரத்தை உருவாக்கு, நீ படைச்சியா அப்படின்னு அல்லாஹ்ல கேட்கிறான். அப்ப இதுல நம்ம இப்படிப்பட்டதெல்லாம் ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லி காட்டுறான். இது எல்லாமே என்ன சொல்றது, ஒரு பயாலஜி கிளாஸ், ஒரு பாட்னி கிளாஸ் கிடையாது. இது தாவரங்களை பத்தி பேசக்கூடியது. அல்லாஹ் தனது படைப்பாற்றல சொல்றான். இதெல்லாம் அத்தாட்சிகள். இதெல்லாம் நீங்க யோசித்து இந்த படைப்பாளனை நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்தித்து படைப்பாளனை நீங்கள் உணர வேண்டும். அப்ப திராட்சை கொடிகளையும் பேரிச்ச மரங்களையும் ஊற்றுகளையும் வறண்ட பாலைவன பூமியில உங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகள் கூட பல இடங்கள்ல உங்களுக்கு இறைவன் கொண்டு வருகிறான். இதையெல்லாம் நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் ஏன் ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون அல்லாஹ் கேட்கிறான். லியக்குல் அவர்கள் உண்பதற்காக. ஏன் இந்த பேரிச்ச மரம், ஏன் இந்த திராட்சை கொடிகள், ஏன் இந்த நீர் ஊற்றுகள், இதெல்லாம் அல்லாஹ் ஏன் உருவாக்கி தந்திருக்கான்? எதுக்கு? அல்லாஹ் தன்னுடைய ஆதாயத்துக்காகவா? ஒவ்வொருத்தங்க சரி பெரிய பெரிய செயலை செஞ்சிருப்பாங்க, பார்த்தா அதுல அவங்களுடைய சில ஆதாயங்கள் இருக்கும், அவங்களோட சுயலாபங்கள் இருக்கும். அல்லாஹ் செஞ்சதோட சுயலாபம் என்ன? மாணவர்களுக்கு அங்கே தண்ணி இல்லைன்னு பூமி அல்லாஹ்ல தண்ணி கொடுத்து வானவர்களுக்கு உணவு இல்லைங்கிறதுக்காக பேரிச்ச மரத்தையும் திராட்சை கொடி அல்லாஹ்ல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இல்லை அல்லாஹ்க்கு தான் தேவை. லியாக்குலு அவர்கள் உண்பதற்காக. லியாக்குலு இந்த உலகவாசிகள் மீன் சமரிஹி இந்த தோட்டங்களில் இருந்தும் இந்த பல வஸ்துகளில் இருந்தும் இதன் பழங்க சமர்னா ஃப்ரூட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ்ல இருந்து அவங்க சாப்பிட்றதுக்கு வமா அமிலத்ஹு ஐதீஹிம் அவர்கள் கரங்கள் இதை சம்பாதிக்கவில்லை. வமா இல்லை, அமிலத் செய்யவில்லை, ஹூ இவற்றை, ஐதீஹிம் இவர்கள் கரங்கள் எந்த இறைவனை மறுக்கிறார்களோ, படைத்த இறைவனை மறுத்து வாழ்கிறார்களே, நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்களே, இவங்க கரங்களை இதை சம்பாதித்தது, இவர்கள் இதை செய்யவில்லை. அஃபலா யஷ்குரூன் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? இதை சாப்பிடக்கூடியவர்கள் உணர மாட்டாங்களா? செத்த பூமியிலிருந்து யார் கொண்டு வந்தா, நம்மளுக்கு சாப்பாடு யாரு தந்தா, இந்த ஒரு பருக்கு யாராவது உருவாக்க முடியுமா? நம்மளுக்கு இந்த மலையை பொழிவித்தது யாரு? மழை பொழிவித்த பிறகு செத்த பூமியிலிருந்து தானியத்தை கொண்டு வந்தது யாரு? நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான வாழ்வாதாரத்தை ப்ரொவிஷன்ஸ் தந்தது யாரு அப்படின்னு உணர்ந்து அந்த இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இருந்து அவளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியாளர்களாக அவர்கள் இருக்க மாட்டாங்களா? நல்லத்துல கேட்கிறான். ஃபலா யஷ்குரு நன்றி செலுத்த மாட்டார்களே நல்லத்துல கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அனுபவித்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் முதல்ல சொல்றான். இறை நிராகரிப்பாளருடைய அன்பு செலுத்துதல் என்பது அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது அல்ல, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது. நாங்கள் கற்பனையாக நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் உண்மை கடவுள் அல்ல, எங்கள் கரத்தால் நாங்கள் வடிவமைத்ததெல்லாம் உண்மை கடவுள் அல்ல, இவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்து இந்த உணவு வஸ்துக்கள் எல்லாம் எங்களுக்கு உருவாக்கி தந்து எங்களை படைத்து இதன் மூலமா எங்கள் வாழ்வாதாரத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவன் தான் உண்மை இறைவன் என்று அவனை ஏற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய நன்றி. இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நன்றி என்ன? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நல்ல உதாரணத்தை பார்க்க முடியும். ஒரு கவலம் நம் உணவு உண்டாலும் ஒரு மிடர் நாம் தண்ணீர் குடித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவற்றை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதக்கூடிய அழகான துவாக்கள் சிறிய வயதில் நம்ம மனப்பாடம் செஞ்சிருப்போம். எவ்வளோ வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி துவா செஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா. இது ரசூலுல்லாஹ் உணவு அருந்திய பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய துவா. இது தாண்டி அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் இப்படி அல்லாஹ் நன்றி செலுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தகினி அன்ஹு ரப்பனா. இப்படி பல்வேறு துவாக்கள். இதெல்லாம் எடுத்து விளக்கி சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீங்க தேடுங்க. உணவு அருந்திய பிறகு ஓத வேண்டிய ஆதரவுபூர்வமான துவாக்கள் போட்டு எடுங்க. எத்தனை துவாக்கள், பல்வேறு துவாக்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திருக்காங்க. ஏன் நன்றி செலுத்த மாட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம சாப்பிட்டு குடிச்சு ஒண்ணு செஞ்சு அல்லாஹ்க்கு குறைந்தபட்சம் இந்த வார்த்தையிலேயாவது நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த உணர்வு நம்மளுக்கு ஒரு நாள் தான் ஒரு சந்தர்ப்பத்திலுமே அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துவதற்கு பல்வேறு துவாக்கள் கட்டுத்தரப்பட்டிருக்கு. ஆடை அணிந்தால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த ஒரு துவா, கழிவறைக்கு செல்லும் பொழுது, கல்வியிலிருந்து வெளியே வரும் பொழுது, பள்ளிவாசலுக்கு நுழையும் போது, வெளியே வரும் பொழுது, இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்ம துவா கட்டுத்தரப்பட்டிருக்கு. அதை நம்ம மரணம் செய்யறது இல்லை. அல்லது மரணம் செஞ்சு அதை மறந்துடுறோம், அல்லது மரணம் செஞ்சு மறக்காம இருந்தால் அல்லது ஓத மறந்துடுறோம். இப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் ஒரு நல்லுணர்வை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய துவாக்களை ஓதி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யஷ்குருன் என்ற வார்த்தை அல்லத்துல கேட்கிறான். இது நமக்கு முக்கியமான ஒரு நினைவூட்டுதல். அடுத்த வசனம், سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. அல்லாஹ் சொல்றான், சுப்ஹான், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லது அவன் எப்படிப்பட்டவன்? ஹலகல் அஸ்வாஜ், அனைத்துகளையும் ஜோடிகளாக படைத்தான். ஹலகல் அஸ்வாஜ், ஜோடிகளை படைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். குல்லஹா, எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடியா படிச்சிருக்கான். மிம்மா தும்பித்துல் அர்து, பூமி விளைவிக்கக்கூடியவை, பூமி முளைவிக்கக்கூடியவை, பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய அனைத்தையுமே ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். ஒமே அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தும் ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். ஒமிம்மா லா யஅலமூன், அவர்கள் அறியாதவற்றிலிருந்து ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதாவது எல்லாத்தையுமே ஜோடி ஜோடியா படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப நிறைய விஷயங்கள், இரவுக்கு பகல் என்றது ஒரு விஷயம், இப்படி நிறைய விஷயத்த சந்திரன், சூரியன், இரவு, பகல், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அல்லாஹ் ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். அப்படி நம்ம லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். மிம்மா தும்பி தொடர்ந்து, பூமி விளைவிக்கக்கூடியவற்றிலும் ஜோடி ஜோடியா இருக்கு. ஆண் பெண் அப்படிங்கிற ரீதியில தான் ஜோடி ஜோடி அல்லாஹ் படைச்சிருக்கான். அதில் தான் நம்மளுக்கு கனிகள் எல்லாமே கிடைக்குது. அதை தாண்டி ஒமே ஆஃபசியம், அவர்களிலிருந்தே ஜோடிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களிலிருந்து ஜோடினா ஆண் பெண் என்று படைச்சிருக்கான். ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆண் என்று அல்லாஹ் ஜோடியா தான் படைச்சிருக்கான். அதே மாதிரி கடைசியா ஒமிம்மா லா யஅலமூன், அவர்கள் அறியாதவற்றிலிருந்து ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். பிற்காலத்தில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆட்டம்ல கூட என்ன சொல்றது, நார்த் போல் சவுத் போல் அப்படி இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னைக்கு மேக்னெட்டிக் பவர்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு ஜோடி இருக்கு. பேர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆட்டம், நியூக்ளியஸ் போன்ற நிறைய கண்ணுக்கு தெரியாத நூதனமான புதிய புதிய விஷயங்கள். அப்போ அது கண்டுபிடிக்கப்படலை. அல்லாஹ் அதான் அப்பவே சொல்லிட்டான், மிம்மா லா யஅலமூன், இவர்கள் இப்போதைக்கு அறியாத அல்லது இன்னும் கூட அவர்கள் அறிய முடியாத விஷயங்கள்ல கூட ஜோடி ஜோடியா படைச்சிருக்கான். அவங்கள ஆண் பெண் ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். செடி கொடிகள்ல ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். எல்லாத்தையுமே ஜோடி ஜோடியா படிச்சிருக்கான். இப்படி ஜோடி ஜோடியா படைத்து அதன் மூலமாக பல்வேறு நலன்களையும் பலன்களையும் வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் எப்படியேப்பட்டவன். அவனை நம்ம என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். எதை விட்டு? இணைகளை விட்டு அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க அவனுக்கு இணை கற்பிக்கிறீர்கள், அவனை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை சொல்லி காட்டுறான். அதான் நான் சொல்றேன், இறைவனை ஏற்காதவர்கள் அவனை இணையிலிருந்து சுத்தப்படுத்தி சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். இறைவனை ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ் எப்படியாப்பட்ட பரிசுத்தமானவன் என்று நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு துவாக்களை ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். 5வது வசனம், வஆயத்துல் லஹுமுல் லைல். இல்ல இந்த வசனத்தோடு இன்ஷா அல்லாஹ் இது முடியுது. அடுத்த வசனத்திலிருந்து அடுத்த அல்லாஹ்வுடைய சில அத்தாட்சிகள் தொடர்கிறது. இப்போ வரைக்கும் நம்ம அல்லாஹ் இந்த செடி கொடிகள் மூலமாக நம்மளுக்கு என்ன அத்தாட்சிகளை தந்திருக்கா, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். இதை போன்றுதான் இறந்த பூமி உயிர்ப்பிக்கப்படுவதை போன்று இறந்த பிறகு நாமும் உயிர்ப்பித்து அல்லாஹ்விடத்தில் கொண்டு நிற்பாட்டப்படுவோம். நாம் செலுத்திய நன்றிக்கு நமக்கு கூலி வழங்கப்படும். நாம் நன்றி மறந்திருந்தால் நல்லா பாதுகாக்கணும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது என்ற ஒரு செய்தியை இதன் மூலமாக எடுத்துக்கொண்டு நன்றி உள்ள அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடோடு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். إنك لمن المرسلين على صراط مستقيم.
تنزيل العزيز الرحيم.